தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். திருமங்கலக்குடி பகுதியில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் அதே பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் விஷ்ணு பிடிபட்டார். திமுக ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பாட்டி வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை கோயம்பேடு அருகே 6ஆம் வகுப்பு மாணவியை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து மிரட்டிய வேன் டிரைவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வேன் டிரைவர் சாக்லேட் கொடுத்து பழகிய பிறகு சிறுமியை காதலிப்பதாக கூறியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து வீட்டில் ஆளில்லாத நேரம் அத்துமீறி நுழைந்து சிறுமியை ஆபாசமாக புகைப்படம் எடுத்த டிரைவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் பல முறை மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்ததில் மன அழுத்தத்துக்கு ஆளான சிறுமி பெற்றோரிடம் இதனை தெரிவிக்க போக்சோ சட்டத்தின் கீழ் டிரைவரிடம் விசாரணை நடைபெறுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திருவாரூர் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோவில் பிடிபட்டார். கிடாரம் கொண்டான் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சரவணன் என்பவர் சிறுமி கூச்சலிட்டதை அடுத்து தப்பியோடிய நிலையில் புகாரின் அடிப்படையில் பிடிபட்டார். அப்பா என தனக்கு தானே பட்டம் சூட்டிக் கொண்ட ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் போக்சோ வழக்குகள் அதிகரித்து வருவதாக விமர்சனம் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே 15 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மற்றும் அவரது பெற்றோர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தோப்பூரைச் சேர்ந்த விஜயகாந்த் என்பவர் 9ஆம் வகுப்பு படித்து வந்த 15 வயது சிறுமியை கடந்த ஆண்டு செப்டம்பரில் திருமணம் செய்தார். தற்போது சிறுமி 5 மாதம் கர்ப்பமாக உள்ள நிலையில் புகாரின் பேரில் சிறுமியை திருமணம் செய்த விஜயகாந்த் அவரது பெற்றோர் மற்றும் சிறுமியின் பெற்றோர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குழந்தை திருமணங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறை என்பது சமூக நலனற்ற துறையாக உள்ளது என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.